அழைக்கிறீங்க. 4 மாணவர்கள் சேர்ந்து உணர்ச்சிவசப்பட்டு ஒரு கல்லை எடுத்து எறிகிறாங்க அல்லது ஒரு கடை இருக்கக்கூடிய ஊழியரை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காவல்துறை தான் போய் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காவல்துறை போய் கட்டுப்படுத்துகின்ற பொழுது காவல்துறையின் மீது ஏதோ ஒரு இடத்த தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ காவல்துறை திருப்பி தாக்குதல் நடத்துன்னு வைங்களேன், காவல்துறை கொடூர தாக்குதல். இப்போ பிரச்சனை இங்கே தான் வருது. அவங்க அதான் கேட்குறாங்க, போராட்டத்திற்கான வழிமுறையே தவறு. நீங்கள் கடை முன்னாடி கூடி நின்று போராடுறதுங்கிறதே யாரோ ஒருத்தர் கல் எறிஞ்சாலும் அங்கே வன்முறைக்கான வழி பிறந்து விடுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இந்த போராட்ட வழிகள் சரியானது தான் நான் கேட்குறேன். இல்லை, இது என்னன்னா இது ஒரு அறம் சார்ந்த போராட்டம் தான். மக்கள் நிம்மதியாக வாழணும், அவங்க அவங்களுடைய உயிர் பாதிக்கக்கூடாது, அடுத்த தலைமுறை பாதிக்கக்கூடாதுங்கிறத ஒரு அறம். அந்த அறத்தின் அடிப்படையிலான போராட்டம் தான் இந்த போராட்டம். மகாத்மா காந்தி போராடினார், அது காந்திய வழியில் போராடினார். அந்த போராட்டத்திலேயே கூட பல்வேறு எதிர்வினைகள் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் விரும்பாமல் பகத்சிங் போன்றவர்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடினாங்க. இது மாதிரியான போராட்டங்கள் என்ன கேளுங்க, இந்த போராட்டங்கள் அரசு அதை எரும மாட்டில் மழை ஒழிஞ்சதுனால அரசு கேட்காம இருக்கிறது என்பது அந்த மாதிரியான வார்த்தை என்னன்னா அது போல அமைதியா இருக்கிறது என்பது இல்ல. ஏங்க எத்தனை மக்கள் செத்து கிடக்காங்க, அரசு அமைதியா இருக்கிறது. எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறோம், ஆனா வார்த்தைகளை நம்ம ரொம்ப அது என்னன்னா முழுமையாக இந்த அரசு முழுமையாக, ஏன்னா நான் அதிமுக தலைவரையோ நான் முதல்வரை நான் சொல்லலை, நான் ஒரு அரசு கேந்திரத்தை சொல்கிறேன். நான் நீங்கள் உடனே முதல்வரோட அந்த வார்த்தையை ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு கேந்திரம் மக்களுக்கு எதிராக இருக்கு அல்ல சொல்கிறேன் நான். ஏன்னா நான் பொதுவாக அப்படிங்கிறது இந்த அரசு மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது முழுமையாக மதுவிலக்கு ரெண்டு விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர் சொன்னார் 2016 தான் மனதில் நிற்கிறது மக்கள் அல்லங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது இதற்கான அடிப்படையிலான சில சந்தேகங்கள் எழுகின்றன. நாம் தமிழர் கட்சி தனியாக போராடி கொண்டிருக்குது. அதுக்கு அவங்ககிட்ட காரணம் கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, இவர்கள் தேர்தல் அரசியல் ஏதோ ஒரு இடத்துல இவங்க கூட கூட்டு சேர்ந்துருவாங்க, அதனால் நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். திமுக அறிவித்து விட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு அவங்க அறிவித்த பிறகு மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரிகள் நீங்கள் தனியாக இப்போ ஒரு போராட்ட காலத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. திமுகவோடு இணைந்து போராடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? இன்றைக்கு விஜயகாந்த் உண்ணாவிரதம் இருக்கிறார், பாஜக தலைவர் போய் பார்த்துட்டு வராங்க. இப்போது அணியாகத்தான் இது தேர்தலை நோக்கித்தான் நகருகிறதோ? ஜி.கே. வாசன் அறிக்கையை மட்டும் கொடுத்திருக்கிறார், எந்த இடத்துலையும் போராட்டத்துக்குள்ளே வரவே இல்லை. அப்போ ஒரு பார்வை வருது, அவர் அதிமுகவிற்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிறார், அதிமுக கூட்டணி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தில் அவர் இறங்கி பேட்டி கொடுக்குறாரு, மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில், ஆனால் இந்த மாதிரியான போராட்டங்களை ஏற்றுக்க முடியாதுங்கிறார் அவர். அப்போ அவர் அதுதான் சொல்றாரு, 2016 மனதில் வைத்து ஒவ்வொருவரும் ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் திமுகவோடு கூட போராட்ட களத்தில் இணைந்து பணியாற்றுவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுடைய அணியில் இப்பொழுது இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி எல்லாரும் சேர்த்து கேட்குறேன், என்ன பிரச்சனை? இல்லை, இல்லைன்னா நாங்கள் இது மக்கள் நல கூட்டு இயக்கம் தான் இந்த அமைப்பினுடைய பேரே. மக்கள் நல கூட்டு இயக்கம் தான் இதனுடைய. அந்த மக்கள் நலத்தில் திமுகவுக்கு இல்லை, அதுதான் என்னன்னா இது ஒரு ஒரு முன்னணியில் இருக்கிற இடதுசாரிகள் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களில் முன்னணியில் நின்று நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது. ஆண்ட கட்சிகள் ஏற்கனவே திமுகவும் மது இருக்காங்க, ஏற்கனவே அதிமுகவும் அந்த இதில் இருக்காங்க. அதனால நம்ம அந்த 2 கட்சிகளை தவிர்த்துட்டு இது முழுமையாக மக்கள் சார்ந்து நம்ம போராடணும் அப்படிங்கிறத இதில் ஒருபோதும் அரசியலோ 2016 நாங்கள் நேர்கள் காத்திருக்கிறார்கள், உங்களோட கேள்விகளுக்கு தான் காத்திருக்கிறார்கள். நேருடைய கருத்தை கேட்டு நம்ம நிறைவு கருத்துக்கு பயணிக்கலாம். நேர்கள் இணைப்பில் தொலைபேசி வாயிலாக தங்களுடைய கேள்விகளை ஆளுமைகளிடம் முன்வைக்க காத்திருக்கிறார்கள். கேள்வி நேரத்தில் இது நேரம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மிக நாகரிகமான கேள்விகளாக இருக்க வேண்டும். தனிமனித தாக்குதலுக்கு அப்பாற்பட்டு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் கேள்விகள் அமைய வேண்டும். விரைவாக சுருக்கமாக உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். இது கேள்வி நேரத்தில் நேரம். முதல் நேயர், விரைவாக பெயர், கேள்வி. தொலைக்காட்சியை பார்க்காம விரைவா கேள்வி, பெயர், கேள்வி. அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார். இப்போ டாஸ்மாக் பாத்தீங்கன்னா ஒழிக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே குடிகாரனா மாறிட்டாங்க. இப்ப என்னன்னாக்கா ஒழிச்சோம்னா எதிர் விளைவு தான் பயங்கரமா இருக்கும். அது இப்போ டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை பத்தி பெருமையா சொல்றீங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 5000 பாட்டில் ஒரு கடைக்கு போகுதுன்னா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடையில சுத்தமா இருக்கா, அதனால கால்ரா, வாந்தி, பேதி எல்லாம் அதனால வருது. குடிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை விட அங்க அந்த சூழ்நிலை நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை நிச்சயமா கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். நன்றி, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. நிச்சயமா இந்த கேள்வியும் கூட நம்ம முன்வைக்கலாம். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். விரைவாக பெயர், கேள்வி. தொலைக்காட்சியை பார்க்காம வேகமா
அடுத்த நேருக்கு போகலாம். அவர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு நேர், விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. தொலைக்காட்சியை பார்க்காம நேரடியாக கேள்வியை முன்வைங்க. நன்றி. எல்லா நேயர்களுமே தொலைக்காட்சியை பார்ப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டாங்க. அதனால் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாமல் போயிட்டு நம்ம நிறைவு கருத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ கேரளாவில் மது, இன்றைக்கு அவர்கள் மது விலக்கை நோக்கி அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மது அங்கே இருக்கின்ற காலகட்டத்தில் கூட அங்கே மது அருந்து செல்கிறவர்கள் சொல்லக்கூடிய தகவல், அங்கே ஒரு கியூ இருக்கும், நீட்டாக இருக்கும், ஒரு பில் இருக்கும், பில் வாங்கி கரெக்டாக கொடுத்து வாங்குவாங்க. அங்கே பார் இருக்காது, அந்த இடம் சுத்தமாக இருக்கும், அங்கே யாரும் குடிச்சிட்டு கடை பக்கத்தில் விடுறதில்லை, இந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க. அங்கே அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு மரியாதையான பார்வை இருக்குது அப்படின்னு. இப்போ வந்திருக்கக்கூடிய நேரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. ஊழியர்கள் கடையில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா அதிகமாக வச்சு வசூலிக்கிறாங்க, அவங்க அதில் பெரிய அளவில் லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது. பல பார்கள் முறைகேடாக நடத்தப்படுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு. கடைகளில் எந்த சுத்தமும் இருக்காது, எந்த அடிப்படை வசதியும் இருக்காது, தரமான உணவுகள் அங்கே பரிமாறப்படுவதில்லை, இந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்படுது. மது ஒழிப்புங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய மது தரமானதாக இருக்கிறதா, அதை தரமாக விநியோகிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இந்த கேள்விக்கு நாங்கள் நேரடியாகவே பதில் சொல்ல வேண்டிய கடமை. நாங்கள் இப்போ இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் போது கூட ஒரு மதுக்கடையை நம்மை பார்த்து ஆந்திர அரசு மதுக்கடையை இப்போ நடத்துவதற்கு குறைந்தபட்சமாக ஒரு 250 கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மதுக்கடைகளை அவர்கள் தனியாரிடமிருந்து வாடகைக்கு விடும்போது ஒரு ஷரத்துகள், விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். இத்தனை சதுரடி கடைகள் இருக்க வேண்டும், கிரில் கேட்டு பொருத்தப்பட வேண்டியிருக்கும், கடைகளுக்கு அடிப்படை வசதி, கழிவறை வசதி உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் இருந்தால்தான் வாடகைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கூறி வாடகைக்கு எடுத்து அங்கு ஆந்திர அரசு நடத்துகிறது. நம்மை பார்த்து தான் அவர்கள் கடைகளை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு அது போன்ற எந்தவித அடிப்படை வசதியும் கடைகளில் கிடையாது. 8க்கு 8 என்று சொல்லக்கூடிய காற்றோட்டம் போக முடியாத கடைகளில் தான் நாங்கள் அடைக்கப்பட்ட சிறை கைதிகளாகத்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, கேரளாவில் நாங்களே சென்று நேரடியாக பார்த்திருக்கிறோம். கேரள மக்கள் வரிசையில் நின்று அதை வரிசைப்படுத்துவதற்கு ஒரு உதவியாளர் உண்டு. இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையும் அது ஒன்று. கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை முறைப்படுத்த உதவியாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும். உதவியாளர்கள் வரிசையில் நின்று பில் தனியாக வாங்குவார்கள். பில்லை வாங்கி கொண்டு கடையில் தனியாக சென்று பில்லை கொடுத்து விட்டு பொருட்கள் வாங்குவார். அந்த நடைமுறையை இங்கு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இங்கு தொழிற்சங்கங்கள் சார்பாக கேட்கிறோம். சரி, இந்த கோரிக்கைக்கு அரசு என்ன சொல்லியதுன்னு நம்ம கேட்கலாம். அறிவிச்சலும் நிறைவு கருத்தாக இதான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ அது மாணவர்கள் போராடக்கூடாதுங்கிற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் மாணவர் அணி என்று ஒன்று இருக்கிறபோது அரசியலில் அவர்கள் தேவைப்பட்டு போராடலாம். ஒன்று. ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரதான சிக்கலை நான் பார்க்குறது, டாஸ்மாக் கடையை நடத்துவது அரசு, இந்த பானை நடத்துவது ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள். அதுதான் சிக்கல். லாபம் தரக்கூடிய கெட்ட உணவுப் பொருள் அத்தனைக்கும் காரணம் வட்ட செயலாளர், பகுதி செயலாளராக ஒரு பார் நடத்தலாம். இந்த அரசியல் லாபத்திற்காக சைக்கிள் ஸ்டாண்டு தொடங்கி பார் வரை இந்த கொள்ளைப்புற லாபம் தான் இங்கே மிகப்பெரிய பொருளாக இருக்கிறது. ஆளுங்கட்சி விமர்சனத்தை தாண்டி. ரெண்டாவது, ஐயா சொன்னாங்க எந்த நாட்டில் மது இருக்குன்னு சொல்லி. எந்த நாட்டில் மது இருக்க இல்லையோ அந்தையாவது விளக்கமாக ஆளுகிற அரசு இவ்வளோ மது இருக்கிறதா இல்லையா, நாங்கள் இவ்வளோ செய்திருக்கிறோம் என்பதை ஏன் தமிழக அரசு இதுவரைக்கும் ஒரு கருத்து தெரிவிக்கவில்லை, ஏன் விளக்கம் கொடுக்கவில்லை? அதை கொடுத்தே ஆக வேண்டும். அண்ணன் சொல்வது போல் சாராய ஆலையை மூடுவதற்கு சாராயத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஆளுகிற அதிமுக அரசும் ஆண்ட திமுக அரசும் நாங்கள் நடத்துகிற சாராய ஆலையை மூடுகிறோம் கொள்கை முடிவு எடுக்க. இன்னொரு கருத்தாக குறைந்தபட்சம் கொடுக்கறதையாவது தரமா கொடுப்பீங்களான்னு ஒரு நேர் கேட்டார். அவர் சொன்னார் அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம், அதையும் பரிசீலிக்க கூடாது. பாருங்க, இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இப்பொழுது இவர்கள் எல்லாம் வைத்திருக்கின்ற கோரிக்கை, அதிலே வைத்தறிச்சல் சொன்னது எது, உண்மை எது என்பதை கண்டு அதெல்லாம் பரிசீலனை கமிட்டி போட்டாங்க. இதில் எது யார் அரசியல் பேசுகிறாங்க இல்லை உண்மையை சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. வெகு வேகமாக அதுக்கான நல்ல முடிவுகள் பரிசீலனை செய்து மக்களுக்கு எது சரியோ அதை இந்த அரசு செய்யும். வன்னி, ஒரு கேள்வியோட இடைவெளிக்கு போனேன். அந்த கேள்வியை நீங்களும் கூட நினைவு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொழிற்சங்கங்கள் இங்கே இந்த பக்கம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, அங்கே உங்களுடைய கட்சி இன்னொரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? இல்லை, என்னன்னா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம், உங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை. இந்த பக்கம் மதுக்கடைகளை இழுத்து மூடு, இது கட்சிகளுடைய கோரிக்கை. ஏன் இந்த இல்லை இதில் என்னன்னா, நீங்கள் காந்தியடிகள் வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது எந்த ஒரு வெள்ளை பிரிட்டிஷ்காரனுக்கும் எதிராக நீங்கள் அடிச்சிடக்கூடாது, வன்முறை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கவனமாக இருந்தார். பகத்சிங் அவர்களே சிறையில் அந்த இது நாடாளுமன்றத்தில் இதில் பாம் வீசும்போது கூட எந்த வெள்ளை அதிகாரிகள் மீதும் மிக கவனம், அது கவன ஈர்ப்புக்கான ஒரு போராட்டமாக தான் இருக்கணுமே ஒழிய அதை பண்ணார். தமிழீழத்தினுடைய தலைவர், தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய விடுதலைக்காக போராட்டம் நடத்துவதை விட
தப்பித்தவரை கூட சிங்களர்கள் அப்பாவி சிவிலியன்ஸ் மேலே வந்து எந்த பாதிப்பு உருவாக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டம்ங்கிறது ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம், மக்களை பாதுகாப்பதற்கான ஊழியர்களை இப்போ எந்த இடத்துலையும் போய் பாதிக்கக்கூடாது பாதிக்கக்கூடாதுங்கிறதுல நான் கவனமாக இருக்கேன். அதில் இந்த போராட்டத்தில் எப்பவுமே என்னன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல எதிர்வினைங்கிறது இருக்கத்தான் செய்யும். சொல்றீங்க காவல்துறை வந்து முழுக்க இந்த வன்முறையை தூண்டுவதே காவல்துறை தான். காவல்துறை வந்திருந்த போராட்டக்காரர்களை மிக மோசமாக நடத்துவது, நீ குடிக்க போறியாங்கிறது மாதிரி எல்லாம் வந்து கேட்டு அடிக்கிறது, இது மாதிரியான மோசமான நேரம் காரணமாக 4 பேர் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நண்பர்கள் மிக்க நன்றி. பல கேள்விகளுக்கு விடை தேடவே முடியாமல் போய்விட்டது இந்த விவாதத்தில். பல விவாதங்கள் அப்படித்தான் நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறை பாதுகாப்போடு மதுபான கடைகள் நடத்தப்படுகின்றன. இருசக்கர வாகனத்தில் ஒருத்தர் போறாரு, கடை முன்னாடி நிப்பாட்டுறாரு, மதுவை வாங்குறார். அங்கேயே காவல்துறை கண் முன்னாடியே அந்த மதுவை அருந்துகிறார். அங்கேருந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போ யாரும் தடுக்கிறதில்ல, நிறுத்துறதில்ல. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கப்புறம் அங்கே இன்னொரு காவல்துறை அதிகாரி நிற்கிறார். அவரை தடுத்து நிறுத்துறாரு. மது அருந்திட்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. சோதனை அடிக்கிறார். மது அருந்திருந்தால் அங்கே அபராதம் வசூலிக்கப்படுகிறது. அந்த பெரும்பாலான அபராதம் அரசுக்கு போகிறது, சில நேரங்களில் அதிகாரிகளுடைய பாக்கெட்டுக்கு போகுது. இது எவ்வளவு பெரிய முரணாக இருக்கிறது. மதுக்கடைகளின் வாசல்களில் காவல்துறை பாதுகாப்போடு மது அருந்துவதற்கு ஒருபுறம் அனுமதியும், மறுபுறம் அந்த இந்த நீங்க இல்லன்னு சொல்லுங்க. மது விற்கிறது தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு போலீஸ், அப்புறம் ரெசிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஐயா ரெசிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. கடைக்கு பாதுகாப்பு போட்டிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளின் கண் முன்னால் ஆக்கப்பட்ட பொருட்களுக்கு அத்தனையும் ஆண்டவனுக்கு சொந்தம் அந்த காலம், ஆக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையும் அரசுக்கு சொந்தம் இந்த காலம். நம்ம நிறைவு செய்யும். மதுக்கடை என்பது அரசு பொருள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய கேள்வி தப்பே இல்ல திரு நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன். நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. நான் செந்தில். நன்றி.